Hi friends, welcome to Lakshmi Max. 7 May 2026 RRB NTPC undergraduate shift 3ல கேட்ட GK கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 799. இப்ப NTPC UG போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC CN மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் 1 and 2 ஓட கொஸ்டின்ஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸையும் பாத்துருங்க. மே 7ல இருந்து ஜூன் 21 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நீங்க வந்து PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 99 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மே 7ல இருந்து ஜூன் 21 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா PDFும் டே பை டேயா எக்ஸாம் முடிய உங்களுக்கு டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். CRPF எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே SSC பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 2500. லைஃப் டைம் வேலிடிட்டியில இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் அப்படின்னா 699 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே 1 இயர் கரண்ட் அஃபேர் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் NTPCயோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC UGயோட CAல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் 9/5/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் CA, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which article of the Indian Constitution is related to the procedure of its amendment? இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அதன் திருத்த செயல்முறையுடன் தொடர்புடையது? சோ எந்த விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 368 ஆர்டிகிள் 368. இது எந்த பார்ட்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 20ல வரும். ஓகேவா? சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 368 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் வித் த பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்? கான்ஸ்டிடியூஷனை வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆர்டிகிள் 365 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்ஸ் டு த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எ ஸ்டேட்ஸ் ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் டைரக்ஷன்ஸ் கிவன் பை த சென்டர். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதால வரக்கூடிய விளைவுகள் வந்து ஆர்டிகிள் 365ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 356ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் ரூல் பத்தி சொல்லியிருக்காங்க. which is imposed when the constitutional machinery in a state fails. ஆர்டிகிள் 360ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்டிகிள் 368 பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரத்தை வந்து சொல்றது எந்த ஆர்டிகிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 368. அதே மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிகிள் 365 அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்கள் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா மாநில அரசு ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதால ஏற்படக்கூடிய விளைவுகள் பத்தி இந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 356. ஓகே, சோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஓகேவா, அதை பத்தி. ஆர்டிகிள் 360ல பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சி பத்தி சொல்லியிருக்காங்க. Who was sworn as the new president of Uruguay in March 2025? இந்த கொஸ்டின் வந்து நம்ம CA PDFல கொடுத்திருக்கோம். ஓகேவா, மார்ச் 2025ல உருகேவோட புதிய அதிபராக பதவியேற்றவர் யார்? யார் அப்படின்னா யமந்து ஓர்சி. ஓகே, உருகையோட புதிய அதிபர் வந்து யமந்து ஓர்சி. ஓகே, வேர் வாஸ் த 17th பிரிக்ஸ் சமிட் ஹெல்ட் இன் ஜூலை 2025? இப்போ உருகே பத்தி உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவும் கேட்கலாம். ஓகேவா, சோ ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் கரன்சி வந்து கேட்கலாம். சோ கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா மாண்டி வீடியோ. ஓகே, மாண்டி வீடியோ தான் உருகையோட கேபிட்டல். அதே மாதிரி கரன்சி பாத்தீங்க அப்படின்னா உருகேவியன் பேசோ. ஓகே, இது வந்து
உருகையோட கரன்சி. ஓகே, 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியோ டி ஜெனிரோ பிரேசில்ல நடந்திருக்கு. ஓகே, ஹோஸ்ட் கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா எது? பிரேசில். ஓகே, 17th பிரிக்ஸ் சமிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா பிரேசில்ல நடந்திருக்கு. பிரேசில் தான் ஹோஸ்ட் கண்ட்ரி. தீம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ். ஓகே, இந்தியால இருந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர். இந்தியா சார்பில் கலந்துகிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஓகே, சோ 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியோ டி ஜெனிரோ பிரேசில்ல நடந்திருக்கு. இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா இந்த மாநாட்டோட முக்கியமான கருப்பொருள் வந்து உள்ளடக்கிய மற்றும் நிலையான நிர்வாகத்திற்காக உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல். ஓகேவா? இந்தியா சார்பில் யாரு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா which country will host the 18th BRICS summit in 2026? ஓகே, இப்போ 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு? பிரேசில்ல நடந்திருக்கு. அடுத்த ஷிஃப்ட்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்கலாம். சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல 18th பிரிக்ஸ் சமிட் வந்து எங்க நடக்க போகுது? நம்ம இந்தியாவுல. which is the latest full member country to join BRICS? லேட்டஸ்டா பிரிக்ஸ்ல ஜாயின் பண்ண கண்ட்ரி எது? பிரிக்ஸ் அமைப்பில் சமீபத்தில் இணைந்த நாடு எது அப்படின்னா இந்தோனேஷியா. when and where was the first BRICS summit held? first BRICS summit வந்து எங்க நடந்துச்சு? ஓகே, first BRICS summit எங்க நடந்தது அப்படின்னா ரஷ்யால 2009ல வந்து நடந்திருக்கு. ஓகே, எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்காடெரின்பர்க். ஓகே, எக்காடெரின்பர்க்ல ரஷ்யால first BRICS உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 5 கண்ட்ரி தான் பிரிக்ஸ்ல வந்து இருந்துச்சு. ஓகேவா? இப்ப கடைசியா ஜாயின் பண்ணது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்? நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஓகேவா? சோ பிரிக்ஸ் புதிய வளர்ச்சி வங்கியோட தலைமையகம் எங்க உள்ளது அப்படின்னா ஷங்கை, சைனால இருக்கு. ஓகே, இது எல்லாமே ரிலேட்டடான கொஸ்டின் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல நாம எதிர்பார்க்கலாம். How many classical languages are there in India as of October 2025? இந்த கொஸ்டினும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போனோம். அதுல டிஸ்கஸ் பண்ணோம். அக்டோபர் 2025 நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் எத்தனை செம்மொழிகள் உள்ளன? சோ எத்தனை மொழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. ஓகே, அக்டோபர் 2024 Government of India granted classical languages status to 5 new languages, increasing the டோட்டல் கவுண்ட் ஃப்ரம் 6 to 11. ஓகேவா? சோ அது என்னவாச்சு? 6ல இருந்து இப்போ 11 மாறி இருக்கு. ஓகேவா? சோ அந்த 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ். ஓகே, இதுக்கு செம்மொழி இது வந்து 2004ல. அதே மாதிரி சான்ஸ்கிரிட், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஒடியா, மராத்தி, பாலி, அதுக்கப்புறம் பிராக்ரித், அசாமீஸ், பெங்காலி. ஓகே ஓகே அக்டோபர் 2024ல இந்திய அரசு 5 புதிய மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்துச்சு. மொத்தம் 11 செம்மொழிகள் வந்து இருக்கு ஓவராலா. ஏற்கனவே எத்தனை இருந்துச்சுன்னா 6. இப்போ வந்து டோட்டலா இப்போ ஒரு 5 இதுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்ததுனால 11 இது மாறிடுச்சு. எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா, மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமிய மொழி, பெங்காலி. ஓகே, ஒரு மொழியை வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து 1500ல இருந்து 2000 ஆண்டுகள் வந்து பழமையானதாக வந்து அந்த மொழி வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த மொழியில வந்து சொந்தமா இலக்கியங்கள் வந்து என்ன பண்ணிருக்கணும்? எழுதப்பட்டிருக்கணும். ஓகே, அப்படி இருந்தாதான் என்ன பண்ணுவாங்கன்னா செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க. Which ministry is primarily responsible for the maintenance, promotion and preservation of classical languages in India? இந்தியாவில் செம்மொழிகளின் பராமரிப்பு, மேம்பாடு மற்றும் பாதுகாப்புக்கு முக்கியமான அமைச்சகம் எது? ஓகே, சோ எந்த அமைச்சகமா இருக்கும்? சோ எந்த அமைச்சகம்? மொழி பத்தி வந்துருச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின். Who founded the Pune Sarvajanik Sabha in 1870? சோ யார் வந்து பூனா சர்வஜனிக் சபாவை வந்து தோற்றுவித்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? எம்ஜி ரானடே அண்ட் ஜிவி ஜோஷி. ஓகே, பூன சர்வஜனிக் சபா ஏப்ரல் 2, 1870ல வந்து யாரெல்லாம் அதை தோற்றுவித்தாங்க அப்படின்னா எம்ஜி ரானடே அண்ட் ஜிவி ஜோஷி. ஓகே, சோ இவங்க 2 பேரும் தான் பூன சர்வஜனிக் சபாவை வந்து தோற்றுவித்தாங்க. ஓகே, which Sultan of Delhi Sultanate shifted his capital from Delhi to Daulatabad, a plan that eventually failed. டெல்லி சுல்தானகத்தோட எந்த சுல்தான் வந்து தன்னோட தலைநகரை டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு
மாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஆனா அந்த திட்டம் வந்து இறுதியில் என்னாச்சு? தோல்வி அடைந்தது. சோ யாரு மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். ஓகே. யாரு? முகமது பின் துக்ளக். ஓகே. டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு தன்னோட தலைநகரத்தை மாத்தினவர் வந்து முகமது பின் துக்ளக். ஓகே. சோ இவர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்ளக் டைனஸ்டியை சேர்ந்தவர். ஓகேவா? Who gives advice to the president for grants in aid to states? மாநிலங்களுக்கு வழங்கப்படும் உதவி மானியங்கள் குறித்து குடியரசுத் தலைவருக்கு யார் ஆலோசனை வழங்குவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன். யார் ஆலோசனை வழங்குவாங்க? பினான்ஸ் கமிஷன் வந்து ஆலோசனை வழங்குவாங்க. ஓகே. ஓகே. இந்திய அரசியல் அமைப்போட ஆர்டிகிள் 280 படி, ஓகே, இது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 280ல குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது அதற்கு முன்னதாக ஒரு நிதி ஆணையத்தை அமைக்கிறார். மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே வரிகளை பகிர்ந்தளிப்பதை தவிர இந்தியாவோட திரட்டப்பட்ட நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் உதவி மானியங்களுக்கான கோட்பாடுகளை பரிந்துரைக்கிறது தான் நிதி ஆணையத்தோட முக்கியமான பணி. ஓகே. அடுத்த கொஸ்டின். இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா விச் ஆர்டிகிள் இஸ் த பினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூட்டட்? நிதி ஆணையம் எந்த விதியின் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 280க்கு கீழே தான் எது வரும் அப்படின்னா பினான்ஸ் கமிஷன் வரும். ஓகே. ஃப்ரம் விச் ஃபண்ட் ஆர் கிராண்ட்ஸ் இன் எய்ட் கிவன் டு ஸ்டேட்ஸ்? மாநிலங்களுக்கு வழங்கப்படும் உதவி மானியங்கள் வந்து எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரட்டப்பட்ட நிதியிலிருந்து வழங்கப்படுது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஹூ ரெக்கமெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்? மத்திய மாநிலங்களுக்கு இடையிலான நிதி உறவுகளை பரிந்துரைப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆணையம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is produced in addition to sodium chloride and H2O when sodium bicarbonate reacts with hydrochloric acid? ஓகேவா? சோடியம் பைகார்பனேட் NaHCO3 னா சோடியம் பைகார்பனேட். இது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைபுரியும் போது சோடியம் குளோரைடு, நீர் மற்றும் எக்ஸ்ட்ரா இன்னொன்னு உருவாகும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சோடியம் பைகார்பனேட் வந்து எது கூட வினைபுரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட வினைபுரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடு வந்து கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, அப்ப 2 ஹைட்ரஜன், இங்க 3 ஆக்சிஜன் இருக்கா, அதுல ஒரு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு இது H2O மாறிடும். அப்ப சோடியம் குளோரைடு H2O கிடைக்கும். பிளஸ் அது போக இங்க மிச்சம் என்ன இருக்கும்? CO2 மட்டும் இருக்கும். CO2னா என்னது? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ வேற எக்ஸ்ட்ரா என்ன உருவாகுது? கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகுது. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸி. அதுலயே ஆன்சர் இருக்கு. சோடியம் பைகார்பனேட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட வினைபுரியுது. சோடியம் குளோரைடு H2O போயிருச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? CO2 மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அப்ப என்ன எக்ஸ்ட்ரா அதுல உருவாகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகும். ஓகே. இது வந்து நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அன் ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நடுநிலையாக்கல் வினைனா என்னது? ஒரு அமிலமும் காரமும் வினைபுரிந்து நமக்கு என்ன கிடைக்கும்? உப்பையும் நீரையும் கொடுக்கு அப்படின்னா அது வந்து என்னது? நடுநிலையாக்கல் வினை. ஓகேவா? சோ ஒரு அமிலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், காரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் பைகார்பனேட். ஓகே. அப்ப காரமும் அமிலமும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? சோடியம் குளோரைடுங்கிறது உப்பு, அதுக்கப்புறம் வாட்டர் வந்து கிடைக்குதா? அப்ப இது வந்து என்ன ரியாக்ஷன்னா ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே. சோடியம் பைகார்பனேட்டுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா பேக்கிங் சோடா. ஓகேவா? இது வந்து ஒரு வலிமை குறைந்த காரம். when it reacts with hydrochloric acid அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா உப்பு கிடைக்கும், சால்ட், சோடியம் குளோரைடு, அதுக்கப்புறம் தண்ணி, வாட்டர் கிடைக்கும், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. சோ தமிழ் மீடியம்க்கும் அப்படியே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல சோடியம் பைகார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து வினைபுரியுது. அப்போ ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரிந்து நமக்கு உப்பு நீரை வந்து கொடுக்குது. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து இது நடுநிலையாக்கல் வினையா இல்லையான்னு எக்ஸாம்ல கேட்கல. என்ன வாயு, என்ன எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கி அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. கார்பன் டை ஆக்சைடு. சோடியம் பைகார்பனேட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சமையல் சோடான்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வீக் பேஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின். இன் வின்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ரெயின்ஃபால் ஆன் த கோரமண்டல் கோஸ்ட்? குளிர்காலத்துல கோரமண்டல கடற்கரையில் மழை பெய்வதற்கான முக்கியமான காரணம் என்ன? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று, பின்னடையும் பருவக்காற்று. இதுதான் அதுக்கான காரணம். ஓகே. What happened primarily after the industrial policy of 1991? 1991 ஆண்டின் தொழில் கொள்கைக்கு பிறகு முதன்மையாக என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா abolition of industrial licensing.
தொழில் உரிமம் பெறுவதை ஒழித்தல். ஓகேவா? நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அனௌன்ஸ்ட் ஆன் July 24, 1991 abolished the 40-year-old license permit quota raj. ஓகேவா? சோ எதை வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னா abolition of industrial licensing. ஓகேவா? ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் என்ன மாதிரி கேட்கலாம்? ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, which university is ranked first in the QS Asia University Rankings 2026? ஓகேவா? சோ இது எல்லாமே நாளைக்கு நாம அடுத்தடுத்த ஷிப்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். QS ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை 2026ல எந்த பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, எது அப்படின்னா யுனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். ஓகேவா? சோ உங்களுக்கு இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும்னா, இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் இதுல வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ QS ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் 2026ல எந்த பல்கலைக்கழகம் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் வந்து முதலிடத்துல இருக்கு. இது நாம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். Which institution topped the Times Higher Education Asia University Rankings 2024? எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிங்குவா யூனிவர்சிட்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் த டிரைவர் த பிரிண்டர் ஸ்டார்ட்ஸ் பிரிண்டிங். வாட் இஸ் எ டிரைவர்? ஓகேவா? அதாவது பிரிண்டர்ல ஒரு டிரைவரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். அது என்ன டிரைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் என்னது? சாஃப்ட்வேர். ஓகேவா? சோ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா அது வந்து என்ன ஆகும்? பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே, பிரிண்டர் டிரைவர்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர். ஓகேவா? இட் ஆக்ட் அஸ் எ டிரான்ஸ்லேட்டர் பிட்வீன் த கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் த பிரிண்டர். ஓகேவா? அப்ப அந்த டிரைவர் என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நாம வந்து எப்படி கொடுத்திருப்போம்? டிஜிட்டலா நம்ம வேர்ட்ல ஒரு இது கொடுத்திருக்கோம். அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணும். அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்க டிரைவர் தான் என்ன பண்ணும்னா, கம்ப்யூட்டருக்கும் எதுக்கும் இடையில டிரான்ஸ்லேட் பண்ணும்னா, பிரிண்டருக்கும் இடையில டிரான்ஸ்லேட் பண்ணும். கம்ப்யூட்டர் யாருன்னா இங்க யாரு? சோ கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய CPU அப்படிதானே? ஓகே, சோ OS. ஓகேவா? சோ அந்த OSக்கும் அந்த பிரிண்டருக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறது தான் அந்த டிரைவர். இங்க கொடுத்திருக்கத நீ வந்து பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும்? இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே அங்க டிரான்ஸ்லேட் பண்ணும். ஓகேவா? சோ பிரிண்டர் டிரைவர்ங்கிறது ஒரு வகையான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் அதாவது OS இருக்கு இல்லையா? OSக்கும் பிரிண்டருக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டரா வந்து இருக்கும். ஓகே, what is the basic physical and functional unit of heredity in genetics? மரபியல்ல மரபு வழியின் அடிப்படை இயற்பியல் மற்றும் செயல்பாட்டு அலகு எது? குரோமோசோம். ஓகேவா? சோ குரோமோசோம் வச்சு தானே நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? A gene is a small segment of DNA that contains instruction for a specific trait or making a protein. It is responsible for carrying traits. ஓகேவா? சோ அந்த இது ட்ரைட்ஸ்னா என்னது? அந்த பரம்பரை இதெல்லாம் எடுத்துட்டு போறது. ஓகேவா? சோ மரபணுங்கிறது DNA ஓட ஒரு சிறிய பகுதி. இதோட குறிப்பிட்ட பண்பு அல்லது புரதத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை கொண்டுள்ளது. இது வந்து அந்த பண்புகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகும். ஓகேவா? அவங்க பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அப்பாவோட கண்ணு பிரவுனா இருந்தா பையனோட கண்ணு பிரவுனா இருக்கும். அவங்க ஹைட்டா இருந்தா பையன் ஹைட்டா இருப்பான், ஷார்ட்டா இருந்தா ஷார்ட்டா இருப்பான். சோ இந்த மாதிரி இதை எடுத்துட்டு போறது. What was the main reason for the Rowlatt Satyagraha launched by Gandhiji in 1919? Okay, 1919ல ரவுலட் சத்தியாகிரகாவை காந்திஜி எதுக்காக இது பண்ணாரு? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, provision of detention without trial by the Rowlatt Act. ஓகேவா? This law gave the police the power to arrest citizens without any lawyer appeal. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவுலட் சட்டம் வந்துக்கு எதிராக தான் என்ன பண்ணாங்க? காந்திஜி வந்து இது பண்ணாங்க. அந்த ரவுலட் சட்டம் என்ன? எந்த ஒரு இதுவுமே அறிவிப்புமே இல்லாம என்ன பண்ணிக்கலாம்? யாரனாலும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக காந்திஜி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சத்தியாகிரகம் வந்து பண்ணாரு. ஓகேவா? Which is the most common file extension in 3D modeling and printing? 3D modeling மற்றும் printing ஓட பொதுவான extension எது? So எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 3D இது docsங்கிறது என்னது? டாக்குமெண்ட் ஓடது. MP3ங்கிறது பாத்தீங்கன்னா ஆடியோ ஓடது. ஓகே, இது எக்ஸல் ஓடது வந்து இது. அப்போ எந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்? .stl. ஓகே, 3D மாடல் பிரிண்டிங்கான எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேவ் பண்ணும்போது அதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஆடியோ ஃபைல்னா .mp3 இருக்கும். ஓகே, வீடியோனா MP4 இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு 3D மாடலிங்கோட எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ .stl. ஓகேவா? ஸோ இதுதான் 3D பிரிண்டிங்கோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அடுத்தடுத்த ஷிப்ட்ல எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். .objனா என்ன? .fbxனா என்ன? .3mfனா என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? ஓகே,
Which new articles were added through the 106th Amendment Act of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்போட 106வது திருத்த சட்டத்தின் மூலமாக எந்த புதிய விதிகள் சேர்க்கப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 330A, 332A, 334A. ஓகே, சோ இதுதான் சேர்த்திருக்காங்க. 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. இட் இஸ் நோன் அஸ் த நரி சக்தி வந்தன் அதிநியம். It provides 33% reservation, அதாவது 1/3 of seats for women in the Lok Sabha, state legislative assemblies and the Delhi legislative assemblies. ஓகேவா? சோ நரி சக்தி அப்படின்னு வந்துருச்சுனாலே அது யாருக்கு? உமனுக்கு தான். ஓகே, இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 33% ரிசர்வேஷன் வந்து பெண்களுக்கு கொடுக்கிறது. ஓகேவா? ஆர்டிகிள் 330A என்ன சொல்லுதுன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் விமன் இன் த லோக்சபா. லோக்சபால பெண்களுக்கு இடஒதுக்கீடை பத்தி சொல்லுது. 332A பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் விமன் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பெண்களுக்கான இடஒதுக்கீடு. அதே மாதிரி 334A பாத்தீங்கன்னா, this clarifies that the reservation will be implemented only after the process of census and delimitation is completed and it will remain in effect for 15 years. Okay, ஸோ இந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 106வது திருத்த சட்டம் 2023. இதை வந்து நரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது பெண்களுக்கானது. ஓகே, இது மக்களவை, மாநில சட்டமன்றங்கள், டெல்லி சட்டமன்றத்துல பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 330A பாத்தீங்க அப்படின்னா மக்களவையில பெண்களுக்கான ஒதுக்கீடு. அதே மாதிரி 332A பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றங்கள்ல பெண்களுக்கான ஒதுக்கீடு. 334A பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறை செயல்முறைகள் முடிந்த பின்னரே இடஒதுக்கீடு கொடுக்கறத பத்தி சொல்லுது. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் எஸ்டடோடா இந்தியா from 1530 to 1961? 1530 to 1961 வரை எஸ்டடோடா இந்தியா, போர்ச்சுகீசிய இந்தியா என்பதன் தலைநகரம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால. ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா, from whom did the Portuguese capture கோவா? போர்ச்சுகீசியர்கள் வந்து கோவாவை யார்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு அடுத்த இதுல கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி who was the first Portuguese governor to come to India? முதலாக இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசிய ஆளுநர் யாருன்னு கேட்கலாம். சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. which of the following is non volatile memory? சோ நான் volatile memory எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நான் volatile memory எது? சோ பின்வருவனற்றுள் எது அழியா நினைவகம்? தமிழ் மீடியமுக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நான் வாலடைல் மெமரிங்கிற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. சோ ரேம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாலடைல் மெமரி. ஓகே, சோ நான் வாலடைல் மெமரி வந்து ரோம், அதாவது ரீட் ஒன்லி மெமரி. இதுதான் என்ன அப்படின்னா நான் வாலடைல் மெமரி. Memory that keeps data safe even after the power is turned off is called non-volatile memory. ROM is the best example. It stores the instruction that start the computer. ஓகேவா? சோ டேட்டா எல்லாமே பவர் ஆஃப் ஆனாலும் அப்படியே அழியாம இருக்கும். அதுதான் நான் வாலடைல் மெமரி. ஓகே, அதே ரேம் வந்து வாலடைல் மெமரி. இது வந்து பவர் ஆஃப் ஆயிருச்சுன்னா இதுல வச்சிருக்க டேட்டா வந்து என்ன ஆகிரும்? அழிஞ்சிரும். ஓகே, சிபியூனா என்னன்னு தெரியும். இது திஸ் இஸ் த பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகேவா? இது வந்து மெமரி கிடையாது. ஆப்ஷன்ல உள்ளது அப்படியே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நான் வாலடைல் மெமரி, வாலடைல் மெமரின்னு தெரியும். ஓகே, வாலடைல் மெமரி வந்து எது? ரேம். ஓகேவா? சோ நான் வாலடைல் மெமரி வந்து எது? ரோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். In which city of India was the first BIMSTEC Youth Summit 2025 held? First BIMSTEC இளைஞர் உச்சி மாநாடு இந்தியாவோட எந்த நகர்ல நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. காந்தி நகர், குஜராத்ல நடந்திருக்கு. ஓகே, எந்த தேதியில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா February 7 to 11, 2025ல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இதோட தீம் என்ன அப்படின்னா யூத் as a bridge for intra BIMSTEC exchange. அடுத்த கொஸ்டின். Which of the following metals react violently with cold water? உலோகங்களில் எது குளிர்ந்த நீருடன் தீவிரமாக வினைபுரிகிறது? ஓகேவா? சோ இங்க வந்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன் என்னன்னா உலோகங்கள். ஓகே, கொடுத்திருக்கக்கூடிய உலோகங்கள்ல குளிர்ந்த நீருடன், ஓகே, கோல்டு வாட்டர்ல ரொம்ப அதிகமா வைலண்டா வினைபுரியக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம். ஓகே, how many types of state legislatures are there in India? இந்தியாவுல எத்தனை வகையான மாநில சட்டமன்றங்கள் உள்ளன? சோ எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஓகேவா? சோ according to article 168 of Indian Constitution, every state shall have a legislature which shall consist of governor
அண்ட் 1 or 2 ஹவுசஸ். இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகிள் 168 படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம் இருக்கும். அது ஆளுநர் மற்றும் 1 அல்லது 2 அவைகளை கொண்டிருக்கும். ஓகேவா? With which country did India recently sign a MOU to strengthen cooperation in forest, wildlife, biodiversity conservation and climate change? Okay, so இது நம்ம CAPDF கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். காடுகள், வனவிலங்குகள், பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? சோ யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள் கூட. ஓகே, இந்த MOU வந்து எப்ப சைன் பண்ணாங்க அப்படின்னா February 25, 2026ல. ஓகே, எங்க வச்சு அப்படின்னா டெல்லியில வச்சு. பிட்வீன் இந்தியாஸ் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் நேபாள்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்வரன்மெண்ட். ஓகேவா? ஸோ 2 கண்ட்ரியோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்வரன்மெண்டோட மினிஸ்டர்ஸ் வந்து இந்த கையெழுத்திட்டு இருக்காங்க. ஓகே, which Harappan site yielded the famous bronze cast statue of the dancing girl? இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு NTPC நடந்துச்சு இல்லையா, கிராஜுவேட் நடந்துச்சு இல்லையா, கிராஜுவேட்லயும் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் உள்ள NTPCயோட கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தோட எந்த இடத்துல புகழ்பெற்ற வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண் சிலை கண்டெடுக்கப்பட்டது? சோ இந்த கொஸ்டின் வந்து அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஹிஸ்டரியிலையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நிறைய டைம் நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிருப்போம். நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்ததுலயும் ரிப்பீட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கும். சாப்டர் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்லயும் ரிப்பீட் ஆயிருக்கும். ஏன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரயில்வே மட்டும் இல்ல, SSCலயும் கேட்டிருக்காங்க. நேத்து நடந்த 3rd ஷிப்ட்லயும் கேட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தோட எந்த இடத்துல புகழ்பெற்ற வெண்கலத்தாலான நடனமாடும் பெண் சிலை கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா மொஹஞ்சதாரோல. Okay, the famous bronze statue of the dancing girl was found in a house in Mohenjo-daro. Okay, அடுத்த question. Which of the following was not a characteristic feature of the Indus Valley civilization? சிந்து சமவெளி நாகரிகத்தோட சிறப்பம்சம் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிளான்ட் சிட்டிஸ் பேஸ்ட் ஆன் கிரிட் சிஸ்டம். ஓகேவா? சோ அவங்க வந்து நகரங்கள் வந்து எந்த அமைப்புல வந்து கட்டியிருக்காங்க? கிரிட் முறைப்படி, கிரிட் அடிப்படையில. ஓகேவா? சோ அது கரெக்ட். அடுத்து வந்து யூஸ் ஆஃப் பேன், நம்ம காலையில கூட பார்த்தோம் அப்படிதானே. ஷிஃப்ட் 2ஓட கொஸ்டின் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், அவங்க அந்த வீடுகள் எல்லாமே எதை வச்சு கட்டியிருந்தாங்க? சுட்ட செங்கற்கள் வச்சு. ஓகே, பர்ன் பிரிக்ஸ் வச்சு. ஓகே, அதுவும் கரெக்ட். அடுத்து வந்து இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிதானே, நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது பண்ணும் போதே படிச்சிருக்கோம். மேம்பட்ட வடிகால் அமைப்பு, இதுவும் இருந்துச்சு. அப்போ ஆப்ஷன் A கரெக்ட், B கரெக்ட், D கரெக்ட். பல அரண்மனைகள் மற்றும் கோவில்கள் இருத்தல்னு சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி நாம வந்து பார்க்கவே இல்லை அப்படிதானே. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இத பத்தி நாம பார்க்கவே இல்லை அப்படிதானே. ஹரப்பா நாகரிகத்துல இத பத்தி பார்க்கவே இல்லை. அப்ப இதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். ஓகே. Okay, in the context of Indus Valley civilization, the presence of many palaces and temples was not a characteristic feature of this civilization. Okay, நீங்களே பார்த்திருப்பீங்க அதோட ஃபீச்சர்ஸ் வந்து சிறப்பம்சங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து கிரிட் முறைப்படி கட்டியிருக்காங்க. சுட்ட செங்கல்கள் வச்சு வீடு அந்த இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிரைனேஜ் சிஸ்டம், இது எல்லாம் தான் படிச்சிருந்தோம். ஆனா அந்த அரண்மனை கோவில்கள் இருத்தல் பத்தி நாம எங்கேயுமே படிக்கல. அப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்தவரை பல அரண்மனை கோயில்கள் இருப்பதுங்கிறது அதோட சிறப்பம்சம் கிடையாது. ஓகே, what was the total coal production in India in the financial year 23 to 24? 2023 to 24 நிதியாண்டுல இந்தியாவோட மொத்த நிலக்கரி உற்பத்தி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 997.83 மில்லியன் டன். ஓகே, 997.83 மில்லியன் டன். அடுத்த கொஸ்டின், what is the main natural vegetation of the Tibetan plateau? திபெத்திய பீடபூமியோட முக்கிய இயற்கை தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆல்பைன் தூந்திரம் மற்றும் புல்வெளிகள். அடுத்த கொஸ்டின், who exercises administrative control over district courts and subordinate courts in India, including matters like appointments, promotions and leaves? இந்தியாவுல மாவட்ட நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்களோட நியமனங்கள், பதவி உயர்வு, அது அப்புறம் லீவ் எடுக்கிறது. ஓகே, சோ இந்த நிர்வாக கட்டுப்பாட்டை யார் கையாளுகிறார்கள் அப்படின்னா அந்தந்த மாநில உயர் நீதிமன்றம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், according to the Megasthenes Indica, what was the social structure of the Maurya Empire? Okay, Indica அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதினவர் யாரு? மெகஸ்தனிஸ். அந்த புத்தகத்துல மௌரிய பேரரசோட சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எப்படி இருந்துச்சு?
டிவைடட் இன்டு 7 கிளாஸஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபஷன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களோட ப்ரொஃபஷன் படி அவங்க வந்து 7 வகுப்புகளா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பிரிச்சிருந்தாங்க. ஓகேவா? கடுமையான சாதி அமைப்பை கொண்டதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பணக்காரர், ஏழை அப்படிங்கக்கூடிய 2 வகுப்பு கிடையாது. சமூக வகுப்புகளே இல்லாம இல்ல. ஓகேவா? ஸோ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை பொறுத்து அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, 7 வகுப்புகளாக வந்து பிரிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ டிவைடட் இன்டு 7 கிளாஸஸ் பேஸ்ட் ஆன் their ப்ரொஃபஷன்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ அந்த 7 வகுப்புகளும் இங்க வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹியூமன் பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை. ஓகேவா? ஸோ மனித மூளை எதால பாதுகாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டையோடு. ஓகே, மண்டையோட்டால தான் பாதுகாக்கப்படுது. ஓகே, ஆபரேஷன் நன்ஹி ஃபார் ஸ்டே recently in news is associated with which organization under which more than 2000 children were rescued in 2026. சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற ஆபரேஷன் நன்னே ஃப்ரெஸ்டே ஓகே எந்த அமைப்புடன் தொடர்புடையது? இதன் மூலமாக 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து மீட்டெடுக்கப்பட்டனர். ஸோ எதோடு தொடர்புடையது அப்படின்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? ஆபரேஷன் நன்கே ஃப்ரிஸ்டே ஓகே இது எந்த இதோட தொடர்புடையது அப்படின்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் force. Okay, its main objective is to rescue runaway, missing, trafficked or lost children from railway station and train. ஓகேவா? ஸோ ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா காணாம போனவங்க, தப்பி ஓடினவங்க, இவங்க எல்லாரையுமே என்னது திருப்பி மீட்டெடுக்கிறது தான் இந்த இதோட முக்கியமான நோக்கம். ஓகே, in which national park was the first ever grassland bird census recently prized by PM Modi in Man Ki Baat conducted. சமீபத்துல மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடியால பாராட்டப்பட்ட முதலாவது புல்வெளி பறவைகள் கணக்கெடுப்பு எந்த தேசிய பூங்காவில் நடத்தப்பட்டது? சோ எந்த தேசிய பூங்கா அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க். இது எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகே, Prime Minister Narendra Modi mentioned this census in the 124th episode of Man Ki Baat on July 27, 2025. ஓகேவா? அந்த நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகே, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the primary difference between RAM and ROM? ஓகே, RAM, ROM ரெண்டுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு எது? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான வேறுபாடு அப்படின்னா RAM வந்து பாத்தீங்கன்னா வாலடைல் மெமரி. ஓகேவா? ROM வந்து நான் வாலடைல் மெமரி. ஓகே, RAMல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டேட்டா வந்து அழிஞ்சிரும். ஓகேவா? ஸோ வாலடைல் மெமரி டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரோம் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். ஸோ அதனால அது நான் வாலடைல் மெமரி. இதுதான் பாத்தீங்கன்னா அதோட முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். இதுல ரேம் வந்து நான் வாலடைல்னு சொல்லியிருக்காங்க, அதனால தப்பு. ஓகே, சோ ரெண்டுமே வாலடைல்னு சொல்லியிருக்காங்க, அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. போத் ஸ்டோர் டேட்டா பெர்மனன்ட்லி. இல்ல, எது டேட்டாவை பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணுனா ரோம் தான் பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணும். ரேம் வந்து டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணும். அதனால இது பேர் வந்து என்னது? இது பேர் வந்து வாலடைல் மெமரி. ஓகே, ஓகே, இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது வந்து ரீட் ஒன்லி மெமரி. ஓகே, RAM used to hold active programs and data டெம்பரவரியா தான் வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணும். ரோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா used to hold the necessary instruction required to boot the computer. ஓகே, RAM வந்து என்ன பண்ணும்னா வெரி ஃபாஸ்ட். ரோமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த ரீட் ஒன்லி மெமரி பாத்தீங்கன்னா இது வந்து ரேமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் இதோட ஸ்பீடு வந்து. ஓகே, கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா RAM வந்து 8 GB 16 GB வரைக்கும், ரோம் வந்து பாத்தீங்கன்னா 1 MB 4 MB வரைக்கும் இது பண்ணும். ஓகே, இதுதான் இதோட கெப்பாசிட்டி. ஓகே, ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா தேர்ட் ஷிப்ட்ல கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு 99 பே பண்ணி நீங்க வந்து பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். ஜூன் 21 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜிகே பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து டீம் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல குரூப் டி எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி 1 year வேலிடிட்டினா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல் ஷிஃப்டோட கொஸ்டின் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து எல்லா பிடிஎஃப்புமே நம்ம டீம்ல இருந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசி யூஜியோட சிஏ வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா?
லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஷிஃப்டோட அனாலிசிஸ், அந்த ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த ஷிஃப்ட் படிச்சுட்டு போங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.